கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தினதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 10வது மாதத்தை காண செய்த கர்த்தருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தெய்வனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லோரும் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை உயர்த்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க என்று ஜெபிப்போம். அது தவறு கிடையாது. ஆண்டவர் ஒருவரை உயர்த்த வேண்டுமானால் சில நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும். நிபந்தனையை நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளுங்கள். கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க வேண்டும். அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். யாத்ராகமும் 15ஆம் அதிகாரம் 26 வாசிக்கும் பொழுது, நிபந்தனையோடு கூடிய வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை உரிமையோடு கேட்டு கர்த்தரிடம் சுகத்தை பெற்று கொள்ளலாம். கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இங்கு வியாதி நீங்கி சுகத்தின் மேன்மையை கொடுக்கிறார். யோசேப்போ தேவன் தன்னை காண்கிறார் என்ற உணர்வுடன் வாழ்ந்ததால் பாவத்தை வெறுத்து தள்ளினார். என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று கூறினார். அனுதினமும் மயக்கும் சோதனையில் இருந்துதான் பாதுகாக்கப்பட யோசேப்பு தேவ பிரசன்னத்தில் தன்னை நிலைநிறுத்தி வெற்றி கொண்டார். எகிப்து தேசம் முழுமைக்கும் யோசேப்பு அதிகாரியானான். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தினார். ஒரு சகோதரி +2 படித்துக் கொண்டிருந்தாள். ஒரு கிளாஸ் டெஸ்ட் வந்தது. ஆசிரியர் கிளாஸ் லீடரிடம் ஒப்படைத்துவிட்டு அலுவலக வேலையாக வெளியே சென்று விட்டார். மற்ற மாணவிகள் புத்தகத்தை பார்த்து எழுத ஆரம்பித்தனர். ஆனால் இந்த சகோதரி கர்த்தர் ஒருவர் பார்க்கிறார் என்று பரிசுத்தமாய் வாழ்ந்தாள். வருடங்கள் கழிந்தன. இந்த சகோதரிக்கு உயர்வான படிப்பு படிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். மற்ற சகோதரியின் வாழ்வில் தோல்வி நிலை ஏற்பட்டது. ஆம், என அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து உண்ண உணவு தந்து சுகபலன் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் மேன்மையாக வைங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.